அடியாத்தே வாழையில தென்னை மரம் கோடையில குழந்தை அடிபோடே உள்ளுக்குள்ள ஒத்தவர முட்டி முட்டி முளைத்து விடாதா மரத்தா மரங்கிறைய நாளைக்கு நீ நம்மாரா அடி வயசுக்குள்ள சின்ன பருவத்தில அடியாத்தே என்ன பண்ணிவிட்டு அப்படின்னு கொனட்டு என்னடி ஆனா நீ என்ன ஒரு பொம்பளைன்னு ஓஎப்பி வாங்குற ராமதாஸுக்கெல்லாம் கம்பெனி கொடுக்குறீங்க உனக்கு வெட்டமா இல்ல உனக்கு பார்த்தா ரெண்டாவது தரத்து அத்தாச்சி மாதிரி இருக்கு ஓஎப்பி மட்டும் லேசா நினைக்க விஐபி கூட ஒரு நாளைக்கு ஓஎப்பி வாங்கி ஆகணும் ஆமா சமாளிப்ப மூஞ்சி அந்த மாதிரியே இருக்கு கூட பண்ற மாதிரியே இருக்கு ஓஎப்பி தாண்டா உதவு ஓ மேடம் மணி வந்து 12 மணி ஆகுது இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க நீங்க வந்து டான்ஸ் ஆடுறீங்களா ஓ முகரைக்கு ஊர்ல கூப்பிடுறாங்க டான்ஸ போட சொன்னா முகரைய பாரு நல்ல பப்புன போட சொன்னா மூஞ்சிய பாரு என்னடி எனக்கு குறை என்ன ஆடும்போது எனக்கு எரிச்ச முகம் நீ ஆடும்போது எனக்கு தான் கருப்பு மசரா இருக்கு நான் சொல்லிடா தெரியும் யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுத்து பேசு உனக்கு என்ன உனக்கு என்ன தெரியும் தெரியுமா நல்லெண்ண தெரியுமா வேப்பன தெரியுமா இல்ல ஆட்டான தெரியுமா செக்கன தெரியுமா இல்ல பாக்கெட் உள்ள என்ன தெரியுமா உனக்கு என்ன தெரியும் எனக்கு வெள்ளக்கண்ண தான் ஊத்த தெரியும் சாப்பா சாப்பா அந்த கிராக்கி வெள்ளக்கண்ண நோட்டீஸ் பாயிண்ட் நீ என்ன பேச எடுத்து பேசுவேன் நீ என்ன பேசினா நான் மறுத்து பேசுவேன் அவ்வளவு பெரிய ரப்பு வந்து ரப்புமானா நீ நாடக குளத்துல நான் வேன்ல போகும்போது காராச்ச ஒரு சேவை வாயில வச்சுக்கிட்டு நாடகம் இதான்னு பார்த்தோம் போல நீ அப்படி பார்த்ததான் உன்னை எழுத்து பேச வந்திருக்கேன் இன்னைக்கு எழுத்து பேச வந்திருக்கேன் ஆமா என்னைக்கு ஒரு ஆம்பளை பொம்பளை எழுத்தாலும் அந்த குடும்பம் அப்படித்தான் இருக்கும் என்னைக்கு ஒரு பொம்பளை ஆம்பளை எழுத்து பேசுறோம்னா அந்த குடும்பம் குண்டிய தூக்கிடும்டா இதுல இருந்து என்ன தெரியுது இதுல இருந்து என்ன தெரியுது பொம்பளைக்கு வாய் பத்தாதுன்னு தெரியுது இதுல இருந்து என்ன தெரியுது ஆம்பளைக்கு வாய் பத்தாதுன்னு எனக்கு தெரியுது என்ன உனக்கு தெரியும் என்னைக்குமே ஒரு குடும்பத்துல பொம்பளைக்கு வாய் இருந்தாதான் அந்த பொம்பளை பொழைக்க முடியும் இல்லன்னா நீ மண்டையில ஏறி மசாலா அரைச்சு விட்டு போயிருவிய ஒவ்வொரு ஆண் மகனும் வீடு மட்டும் கிடையாது தெருவு மட்டும் கிடையாது ரோடு மட்டும் கிடையாது மேடையில ஒவ்வொரு ஆணுமகனும் பேசுனா அது சரித்திரியம் எங்க சரித்திரி ஒரு வீடு பொம்பளை வீட்டுல வேற தருத்திரி ஒரு வீடா இருக்கட்டும் ஒரு குழாயா இருக்கட்டும் ஒரு சண்டையா இருக்கட்டும் ஒரு வம்பா இருக்கட்டும் ஒரு கோயில் கும்பாபிஷேகமா இருக்கட்டும் அதுல இறங்க போற அந்த தூக்குவலியா இருக்க போகும்போது ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் அந்த இடத்துல பொம்பளை பேசினாதான் சரித்திரம் ஆம்பளை பேசினா தரித்திரம் ஆம்பளை பேசி என்னத்த பஞ்சாயத்து நீ சாதிச்சிருக்க எத்தனை பஞ்சாயத்து கேளு நம்மள சாதிக்கிறேன்னு சொன்னாலும் கூட கைது பாய் பொம்பளையான தூக்க சொல்லு என்ன அப்படி தூக்கிட்டேங்க என்னைக்குமே பெண்களை பார்த்து குறைச்சி இட போடாத ஏன்னா பெண்கள் வந்து அமைதி படையாதான் இருப்போம் அதுவே அதிரடி பறைய மாறிச்சுன்னு வச்சுக்க இந்த நாடு தாங்காது இந்த உலகம் தாங்காது ஒழுக்காம பேசிக்க பொம்பளை கை தூக்கும் போது எதுக்கு தண்ணி பாம்பு லேசா மண்டை நீட்டும் பாரு அப்படி கல் எடுக்கும் போது நீட்டிட்டு ஓடிடும் அவ்வளவு பவ்யமா நீட்டுறமியா நீ என்ன பொம்பளை கை தூக்குறது தண்ணி பாம்பு என்னைக்குமே ஆம்பளை சிங்க நாங்க கட்டு விரியேன் நீ எவ்வளவு பெரிய அனோகண்டாவா கட்டுக்காரங்க அது மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே நீங்க எவ்வளவுதான் பெரிய அனகொண்டா பாம்பா இருந்தாலும் இந்த புத்துக்குள்ளதான் நீ வந்து அடங்கணும் அத முதல் நீ நினைச்சுக்கிட்டு பேசு என்ன இந்த புத்துல நீ எதுல போய் அடைவ புத்த அடைச்சிருச்சுன்னா ஓசு பைப்புல நுழைவேன் ஓசு பைப்புல நுழைகிறதுக்கு நீ நுழைவ இவ்வளவு பேசும்போது ஆம்பளை பொறுமையா இருக்கு அந்த மாதிரி பிள்ளை விட்டுலாம் தூக்கிட்டு கிளம்பிச்சுவாரு காரணம் என்ன தூக்க ஆம்பளைக்கு வேலை இல்லாம வெட்டியா இருக்கிறதுனால நாடகம் பார்க்கலாம் பெண்களுக்கு காலையில வீட்டு வேலை ஊர்பட்ட வேலை இருக்கு அந்த வேலையை பெண்கள் பார்க்க வேணாம் ஆம்பளை வெட்டியாலாம் பொம்பளை நீங்க கிடையாது காலையில பெண்ணா காலையில வேலைக்கு போயிருவாங்க ஆம்பளை இப்ப நான் சொல்றேன் என்ன சொல்ல போறேன் நீ என்ன வேலைனாலும் மறுத்து பேசுற பாரு ஆம்பளை எதுக்கு தெரியுமா முடிச்சிருக்கான் இரவு பகல் பாராம உழைச்சதுனால எங்களுக்கு தூக்கம் இந்த முடிக்கு சமம் ஆனா நீங்க பொம்பளையால வீட்டு வேலை பார்த்து நைட்டு தூங்குறதுனால இங்க தூக்கம் வந்துச்சு அந்த ஆத்தா கிளம்பிடுச்சு உண்மைதான பங்காளி நீங்க எப்படி சொல்லாதீங்க ஆம்பளைக்கு வீட்டுல வேலை கிடையாதுங்க ஒரு பெண்ணாகப்பட்டவ காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சு வீடு வாசல தொலைச்சு கோலத்தை போட்டுட்டு ஆம்பளையால வேலைக்கு அனுப்பிட்டு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு துணியை துவச்சு போட்டு சோறாக்கி உங்களுக்கு வச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்து முடிக்கிறதுதான் பெண்கள் ஏன்னா பெண்களுக்கு வேலை இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு தூக்கம் வருது நீங்க இப்படி குறைச்சலா பேசாதீங்க நீங்க என்ன
பொம்பளையாளு சோறு சமைக்கிறோம், வீடு கூட்டுறோம், வாச கூட்டுறோம், 2வது துணி வைக்கிறோம், பிள்ளைய பள்ளிக்கூடத்தை அனுப்புறோம். அம்புட்டுமே வீட்டுல இருந்தானே செய்யற. காலையில திருப்போணத்துல இருந்துகிட்டு உன் பிள்ளைய படிக்க வைக்க ராமநாட்டுல கொண்டு போய் விடு. நீ துணித வைக்கிறது கொண்டு போய் அறந்தாங்கில போய் துவச்சிட்டு வா. அப்போ உனக்கு கஷ்டம் தெரியும். உழைச்சு வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு கை காக்க சம்பளம் கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ ஊத்துற கஞ்சிய குடிச்சு விட்டு குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஒண்ணுமே பேசாம திண்ணையில படுக்கிறேன் பாரு ஆம்பளை. அந்த ஆம்பளை தாம ஒவ்வொரு பொம்பளையும் வெள்ளி செவ்வா பூவை போட்டு காலில் கும்பிட்டு விழுந்து அவன்கிட்ட விபூதி வாங்கி பூசுங்க, உங்களுக்கு நாளைக்கு வாழ்க்கை சிறப்பா இருக்கும். எழுத்து பேசணும்னா உன் இளங்கூடி அந்துவோங்க. இளங்கூடி அக்குறதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். என்ன அங்கிருந்து வந்துட்டு என்னையும் பாரு விட்டு இதையும் பாரு அங்கிருந்து ஆட்டிக்கிட்டு வர ஒரு சும்மா எடுத்துக்க. ஆம்பளைய சொல்றியே உழைச்சு ஓடா தைரம் அது வாங்கி போடுறோம், ஃப்ரிட்ஜ் வாங்கி போடுறோம், வாஷிங் மிஷின் வாங்கி போடுறோம்னு நீங்களா வாங்கி போடுறிய? ஒரு பெண்ணாகப்பட்ட வீட்டுல இருந்து சீர் கொண்டாடுறதையா? அதெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து வாஷிங் மிஷின்ல இருந்து குக்கர்ல இருந்து கிரைண்டர் வர கொண்டாடுறியா? நீ என்ன பைக்கே ஓட்டா தெரியாதவனுக்கு பைக்கா சீரா குடுக்கற நாடு நம்ம நாடுதான். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. பொட்ட மாடு காடியில கட்டி கிடக்கு, காலைக்கு போடணும்னு மாட்டுக்கார சொல்றாரு. பசுமாட்டை ஏண்டா அவுத்துட்டு வர்ற, அது பெண்ணு கலங்க வைக்காத, என் காலையை கொண்டு வந்து தவ விடுறோம்னு 40 கொண்டு வரேன். அப்ப கூட பசுமாடு கஷ்டப்படக்கூடாது என் காலை தவறுவாரு போய். அதுதான் வீரம், அதுதான் மரியாதை. 2வது இருமா பேச விட்டு பேசுங்க. நீங்க பெரிய ஆளுதான். நான் பெரிய ஆளு நான் சொல்ல மாட்டேங்க. திறமையில பெரிய. ஏன்னா உங்களை விட நான் சிறிய ஆளுதான். ஏன்னா உங்களுக்கு அப்புறம் தான் நானே வந்தேன். ஏன்னா உங்களை விட சிறிய ஆளுதான் நானு. நான் ஒத்துக்கிறேன். தொழிலையும் சரி திறமையிலையும் சரி ராதாகிருஷ்ணன் அண்ணனுக்கு மிஞ்சி நான் கிடையாது. உன்னை பெருமையா பேசிருக்கேன். ஒரு டீ வாங்கி கொடுத்து 5ஆம் நம்பருக்கு பதிலா 7ஆம் நம்பர்ல ஓட்டு போட்டுறா. நீங்க 14ஆம் நம்பருக்கு ஓட்டு போட்டாலே போதும். மாமாவா? நன்றி வணக்கம் தாயே. நல்லா கவனிச்சு பாருங்க அருமை தமிழர்களே. கோழி கூவிரிச்சு எந்திரா. இது என்ன கூவிரிச்சு? கோழி கூவிரிச்சு எந்திரா. கோழி என்னைக்காவது கூவிச்சா? அது எப்படி கூவும்? சாவல். அப்ப கூட சாவ சொன்னிச்சான். எப்படி? பொழுதனைக்கு வருஷம் பூரா நான் உன்னை தவிரேன், நீ சினையாயி முட்டையிட்டு உன் பொச்சரிச்சு போய் கிடக்க, உன் பெட்டக்ஸ் லேசா வரைக்கும் போய் கிடக்க, இந்த ஒரு வேலையாவது நான் செய்யறேன், நான் உன்னை கத்தி கூவுறேன், பேரும் புகழும் நீ ஏத்துக்க. அப்ப கூட சாவல் என்பது ஆண் வர்க்கம், கோழி என்பது பெண் வர்க்கம். நாங்க கூவிட்டா என்னைக்கும் பெருமை சேர்ப்போம். அன்னை கூட பேரும் புகழும் வாங்கி கொடுக்கறது சாவல், பேரு வாங்குறது பொட்ட கோழி. கமன் பாய். அப்ப பெண்களுக்கு பேரு வாங்கி கொடுத்துட்டு ஆம்பளைங்கன்னு சும்மாதான் இருக்கீங்க இல்லங்க? என்ன தெரியுது? ஆம்பளை என்னைக்குமே பெண்களை விட்டு கொடுத்தேன் பழவா. இந்த நாட்டு தமிழ்நாடு இந்த நாட்டுக்கு என்ன நாடு? தாய் நாடுன்னு பேரு. அப்போ கூட பெருமையா தாங்க சொல்லி இருக்கீங்க. ஏன்னா உங்களை பத்தி நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா பெண்களுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடியவங்களே ஆண்கள் தான். நீங்க நான் ஆண்களை பத்தி குறைய பேசுங்கன்னா 500 பொம்பளை சேர்ந்து ஒரு இடத்துல நீங்க மீட்டிங் போட்டாலும் அங்க ஒரு 5 ஆம்பளை கம்போட நின்றாத்தே உங்களுக்கு பாதுகாப்பு. இல்லாட்ட பொம்பளை வரைஞ்சு கட்டு போய் ஆம்பளை பாஞ்சு அடிச்சிருவியா? இல்ல எந்த ஆபத்து வந்தாலும் நீ தீர்த்துருவியா? ஒற்றையில 100 பொம்பளை நடந்து போகும்போது முச்சேந்தில 2 ஆம்பளை 2 பாதுகாத்தாத்தே அந்த பாதுகாப்பு. அது வரைக்கும் என்ன தெரியுது? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதிலேயே என் தமிழனை மிஞ்சி யாருமே கிடையாது. ஆனா ஒரு சில தமிழன் தவறு செய்வத ஒட்டுமொத்த தமிழர்களையும் தவறு என்று கூறுவதை நான் வன்மையாக கண்டிப்பா கண்டிக்க. உங்களுக்காச்சும் பேசுறேன் சொன்னதுல ஒரு பிள்ளை எனக்கு சப்போர்ட் ராங் நம்பர். நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன்னு சொல்றீங்கல்ல, அப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறவே நீங்க என்ன பண்ணணும்? ஒழுக்கமா வீட்டுல இருக்கணும். அதை விட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு முண்டமா ரோட்ல படுத்து கிடக்கிறா என்ன? உன்னை நான் என்னத்த சொல்றது? அதை என்ன தண்ணி பாக்குற லைட் வச்சு நீ நடு ரோட்ல படுத்து கிடந்தா அப்ப போற வரவோ பாக்கதான் செய்வாங்க. தெண்டமா வீட்டுல தூங்குறிய பொம்பளை, நான் முண்டமா கிடக்கிறத வந்து லைன் பண்ணிட்டு போ. நீ முண்டமா கிடக்கிறத விட தெண்டமா இருக்கிறதே பெரிய விஷயம்னு நான் பேசுவேன். வீட்டுல தெண்டமா கூட இருந்துடலாம், முண்டமா இருக்கிறது கேவலம். அது தெரியுதா இல்லையா? ஏன்னா ஒரு ஆணாகப்பட்டவன் சரி ஒரு பெண்ணாகப்பட்டவன் சரி 2 பேத்துக்குமே மானம் முதல் ரொம்ப முக்கியம். அந்த மானம் இல்லாட்டி நாம வாழ்றதுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிருங்க. ஏன்னா பிறக்கும் போது டங்குன்னு பொம்பளையும் ஆம்பளையும் டவுஜி விடாம சொல்லலாம் ஒரு வயசு வரைக்கும். அத உலகம் பாத்துக்கிட்டு இருக்கு. உனக்கு அந்த இடத்துல குடிச்சு விட்டு படுத்தது மட்டும் நோத்தா உனக்கு ஏத்துக்கல. எதுக்கு பாக்குற? இப்படி நேரு வர குதிரை மாதிரி கடக்கம்ப பாத்துக்கிட்டு போ. கருங்குளத்தை மணி அடிச்சு பிடிச்சா உனக்கு எவன் எழுதி ஓடுவேன். எங்கிட்டு போக வழி இல்லாம தானே அங்கிட்டு போறான். பேசி முடிச்சுட்டியா? பேசி முடிச்சா நான் பேசலாமா? காலேஜ் படிக்கிறேன், என்னால காதல் பண்ணத்தான் முடியும். ஆனா செல்லுக்கு காசு ஏற்ற முடியாது என்பதற்காக என் ஆண்மகன்
உழைச்சு வீணா போன காசை எத்தனை பேர் ரீசார்ஜ் பண்ணி விட்டு இன்னைக்கு தெருவில் வந்துடுறேன். என்னைக்காவது ஒரு காதல் தோல்வியேற்றுன்னு ஆம்பளை தாடி வளர்த்து லூசா தெரிஞ்சு சட்டையை கிழிச்சு போட்டு தெரிஞ்சிருக்கியா? என்னைக்காவது பொம்பளை நீ ஜாக்கெட்டை கிழிச்சு போட்டு தாடி வளர்த்திருக்கியா? காரணம் தாடி வளர்க்க முடியாது. ஏன்னா மணக்கு மல்லிகை மஞ்சத்துல இருக்கு, அரைக்கும் மஞ்சள் கன்னத்துல இருக்கு, மங்குறங்குன்னு அரைச்சு மஞ்சளை பூசி உனக்கு முடி முளைக்கல. அதனால அதையும் சேர்த்து நாங்க நேர்த்திக்கடையும் போட்டு நாங்க வளர்த்துக்கிட்டோம். எல்லாத்துலயும் ஆம்பளை ஒரு ஏமாத்துற பொம்பளை இருக்கிற தொட்டிக்கு ஏமாறுற ஆம்பளைங்க நிறைய பேர். மிஸ்டு கால மட்டும் நீ குடுடி, மித்த கால நான் பாத்துக்கிறேன்னு ஒத்த கால போன் அடிக்கிறான் பாரு ஆம்பளை. உண்மையான காதல். அந்த மிஸ்டு காலுக்கு மயங்கி 7-8 தடவை போன் பண்ணி செல்லம் நோனின்னு கொஞ்சம் வர இதுதான் ஆம்பளை. ஏன்னா ஏமாத்துற பொம்பளை இருக்கிற தொட்டிக்கு ஏமாறுற ஆம்பளைங்க லட்சக்கணக்கா இருக்காங்கன்னு நான் பேசுவேன். இப்ப சொல்றேன், ஏன்னா எல்லா பெண்களும் பண்ற தப்ப ஒரு பெண்ணை வந்து நீங்க குத்தி காட்டக்கூடாது. ஒரு பெண்ணு பண்ற தப்புனால 100 பெண்ணை நீ சொல்லக்கூடாது இல்லையா? ஒரு விஷயத்துக்கு கூப்பிடும் போது அப்ப இந்நேரம் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு லாரியை கொண்டு வைக்கும் போது அவன் சடக்குன்னு சட்டையும் கையிலையும் டவுசரோட ஆம்பளை ஏடி விஷயத்துக்கு போயிருவேன். ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு பொம்பளையால கிளம்பும் போது நல்லா பாருங்க, சேலை மேட்சுக்கு சேர்ந்த ஜாக்கெட்டு உள்ள டவுசர் சிவப்பு கலர். அதே மாதிரி டவுசரு புட்டாமாவு கிரீமு பண்ணி ரொட்டி பிள்ளை படுக்க அம்புட்டி தூக்குறதுக்குள்ள கல்யாண வீடு மறுவீடு போய் திரும்பிடுவேன். என்ன நீ விசாரிக்கிற பொம்பளை என்ன பண்ணி கொடுக்க? இதெல்லாம் நீ நோட் பண்ணணும். நோட்டீஸ் ஆடு ஒர்க்கு எல்லாமே ஆடு ஒர்க்குனா கல்யாணம் பண்ணி பொம்பளை நீ பாலிச்சம்போட வரும்போது உன்னைய எவ்வளவு பர்பான்ஸ் ஆடு ஒர்க்கு. ஆடு ஒர்க்குனா ஆடு செய்ய எங்க ஒர்க்கு? ஆடு செய்க்குதா? ஆடு ஆடு நான் ஆடிக்கிட்டே இருக்கேன். குடும்பம் என்று வாழ்க்கையில ஆடு. ஒரு குஞ்சுத்தா கோழிய தேடு. அந்த குஞ்சுத்தா கோழிய குடுக்கறது யாரு? இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், என்ன? ஆண்களை மயக்கிறதுக்காக அழகா இருந்த பெண்ணு அதிகமா மேக்கப் போடுற பொண்ணு, ரொம்ப நாளா டீ கடையில விக்காத பண்ணு நல்லா இருந்ததா சரித்திரமே. பெரிய தத்துவத்தை நீங்க கட்டிட்டீங்க. இப்ப நான் பழமொழி பேசுறேன், பேசுறியா? சின்ன பொம்பளைக்கு அந்தந்தண்டி நீக்குறவன். என்னது புரியல? எனக்கே ஒரு தடவை சொல்லி புரியல. இத பார்த்தா பழமொழி மாதிரியே தெரியலையே. நான் பேசுறேன் பழமொழி, நான் பாடுறேன் பேசுறதான் பேசுறேன். நீ தாங்க மாட்டேன். நான் கோமாளி உள்ள கிடக்க மகானுக்கெல்லாம் படிச்சு எங்கயோ போற மாதிரியாத்தா என்னைய புடிச்சுக்கிட்டு ஏறாத்தா கணக்கா நீ என்ன பேசக்கூடாது. இது பழமொழி. மூக்குல புண்ணு உனக்கு காத்துல கடப்பாறை விட்டு ஆட்டினாங்க. ஐயாவுக்கு வாயில போலேன்னு வாழைப்பழத்தை 7-8 பேர் தள்ளினாங்களாம். தனிமாஸ்பத்திரி பழைய சட்டி அந்த வச்சிருவோம் கிரியான் சட்டி கழுத கட்ட கெட்டுக்கு செனக்கலவே பாட்டி புடிச்சு கொடுத்துருச்சாமா. டவுல அடிச்சாலும் 4 மணி நேரமா, மண்ண நிலையில மல்லாக்க படுத்தாலும் 3 மணி நேரமா. நாய் கட்ட கட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கட்டுச்சாமா. சோத்துல உப்புல சோனான புடிச்சு அடிக்க ஒத்த பிள்ளை வச்சவ இன்னொரு பிள்ளை பக்க முடியாது. 7 உலக்கி எடுத்துக்கிட்டு இதுல குத்தணும். அரியக்குடி தூத்துக்குடி வளர்த்தியான அளப்படுத்து மூத்தத்தை நான் வளர்த்தியாதான் இருக்கேன். முடிக்கிறியா? என்னமா இது பேச்சு? சின்ன அடிச்சு கிடக்கிறதுக்கு மாங்கலத்து சின்னியா மயக்கப்பட்டு கிடந்தானா. மாடு வாங்கி குடிச்சுன்னு தேன்றாட்டு குழவிய ஐயாவுக்கு பேட்டு வாங்குறதுக்குள்ள வேறு சம்பளத்துக்கு ஆசைப்பட்டானாமா. ஒத்த புருஷன் 8 புருஷனுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாங்க. ஒத்த பொண்டாட்டி வச்சு வாழ துப்புள்ளாகவே 9 பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டான குடும்பம் நடத்துறதுக்கு. பழைய வண்டி கீறு வண்டியா அந்த வச்சு நோத்தா ஈரு வண்டி. ஈரு வண்டி என்றால் அது எப்படி இருக்கும்? ஈரு தலையில வச்சு ஈரு தாய்க்கு வரும், அதுக்கப்புறம் பிள்ளைக்கு வரும். ஈரு மாறு தாறு மாறு. இப்படி ஒரு விளக்கத்தை நான் கேட்டதே கிடையாது. என்ன பேசுனா அதை பாக்குறியா? சப்போர்ட்டுக்கு ஆள ஊரா சீர சிங்கம் தமிழ் சிங்கம். என்ன அந்த ஊர் நம்புது? அதான் எனக்கு வைத்தறிச்சலா இருக்கு. சமாளிக்க தெரியாது, சபைக்கு வரக்கூடாது, ஒழுங்கா புரோட்டா போட தெரியவே என்ன மயத்துக்கு ஓட்டத்துக்கு போனேன். அப்ப நீங்க முன்ன பின்ன புரோட்டா போட்டிருப்பீங்க ஹோட்டல்ல போய். செய்யும் தொழிலே தெய்வம். எந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷன் செய்யற தொழில அனைத்துமே நாடக கலையில நம்ம எல்லாரும் பொழைக்கிறோம். அது மாதிரி எத்தனையோ கலைஞர்கள் இருக்காங்க. மிருதங்கம் வாசிக்கிறோம், தவுளு, தப்பாட்டம், ஒயிலாட்டம், ஆடலும் பாடல் அனைத்துமே ஒரு கலை. எல்லாருமே நல்லா இருக்கணும். அதனால இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாம். உன் போதை இறங்குறதுக்கு கருப்பண்ட வந்து ஊதி வாங்கிக்க. ஒழுங்காரு துணியை பிடிக்குமாங்க அத்தே உண்மை. ஏன் நானும் போடாங்க வேற பேச மூடிக்கிட்டு அடி அத்த மக ஒன்ன அரவணைக்க ஆசைப்பட்டேன். நீ என் சித்தப்பனுக்கு வாக்கப்பட்டு சின்ன தாராயிட்டிய மங்கமாசாலே மலை மேலே மதுரைக்கு போறே ரத வழி மேலே மங்கமாசாலே தரதே
மேலே ஏமா மேலே அதிலைக்கு போலே மாடி மேலே நேத்திக்கடன் நாடகம் போட்டிய நெறிஞ்சு முள்ள உன்னை யாரு போடுச்சா அதுக்கு நேத்திக்கடன் போட்டிய ஒழுங்கா இருந்துக்க. என்ன பண்ண போறீங்க? ஆட போறேன். ஆட போறீங்க. கிழக்கு குரங்குக்கு மரமரு இருந்து வர சொன்னாங்களா சடங்குகளுக்கு போறாங்களா மச்சான் அரசு வந்து கட்டி வராங்களா கிழக்கு குரங்குக்கு மரமரு நான் என்ன தப்பு பண்ணேன்? ராமதாசுக்கு எச்சி உருதடி எனக்கு வேணாம்டா. வேணாடி போயா. வேணாம் மாமா. என்ன சலிக்கிறிய? உன்னை நம்பி நொப்பத்தாலே ரேஷன் கடைக்கு அரிசி வாங்க வர முடியும். நீ இருக்கையில் இருக்கு இந்த பிள்ளை. சாரி சார், ராங் நம்பர். கட்ட புள்ள குட்ட புள்ள புள்ள கனகமானி ஒட்ட புள்ள இங்க வாங்களேன். நீ என் மண்டைய புடிச்சுக்கிட்டு அடிக்கிற. இருங்க இருங்க, பொறுமையா கேளுங்க. நீ என் மண்டைய புடிச்சுக்கிட்ட இருங்க. வாத்தியார் இருங்க. கேட்கலையா? என் மண்டைய புடிச்சு நீ அமுக்குற. உன் மண்டைய நான் புடிச்சு அமுக்குனேன்னா நீ செத்து போவ. ஓ மை காட், செவனப் வாடை. ஓடி போய் ஒழுக்க மாடு. என்னப்பா? சரிங்கக்கா. ஆடு. திருப்பவனமாடா புறம் கொல்லங்குடிரமான கண்ணங்கருத்தகிலே யாசன காம்பட்டு கூட கனகத்து அடி கனகத்து பொங்குது யாசன காம்பட்டு கூட கண்ணங்கருத்தகிலே யாசன காம்பட்டு கூட பொம்பளை செஞ்ச உனக்கு என்ன? அது அடுத்த முட்டாட்டி உனக்கு என்ன? 5:30 வரைக்கும் அப்புறம் புருஷன் ஏத்திட்டு போயிரு. டாட்டா கமிச்சு கிச்ச கிச்சத்தான் பாலம் கிச்ச கிச்சத்தான் பாலம் எப்பத்தா எப்பத்தா உனக்கு கல்யாணம் இந்த பொழப்புக்கு நல்லா காயுது நேரம் நல்ல நேரம் நேரம் நல்ல நேரம் ராமதாஸ் வாங்கின 30 ரூபாய்க்கு நல்லா பிணைச்சு விடு. என்ன சரியில்லையே, அந்த பிள்ளைய வர சொல்லு. நல்லா அதக்கி விடு. Ektotim chappa param pendam yeswami timpe nala are mera ayatanu ye dilla mera gosatanu
வசந்த கொல்லத்தை நீங்க ஏய் விட்டிய வாத்தியார மட்டார் மட்டார் நாடகம் அப்படி இருக்கும். லாப புண்டாஞ்சு வந்தாங்க திடீர் மாட்டாரு. ஏற்கனவே ஒண்ணு சொன்னேன், ஓடிடு ஓடிடு பூரா பயில கூட வீட்டுல கிளம்பிட்டாங்க. அம்மாவை சோறு ஓடு ஓடிடு இருப்பா வர்றேன் ஓடிடு அப்பா ஓடிடு அப்படின்ட்டாங்க. இப்ப மட்டார் திடீர் மட்டார் திடீர் திட்டுங்க பேசுறாங்க. அவர் போய் அவனே அவத்துல செய்யறாரு. திட்டுங்க மச்சான போய் செய்யப்படா தனித்தனி ஆறுங்க. சரிங்கண்ணா. என்ன சொன்ன? அண்ணன் அதெல்லாம் வந்து உள்ள வச்சுக்கணும். அண்ணன் ஒன்னெல்லாம் அப்ப வெளியில யார வச்சுக்கிற? சில்லு முக்க அன்பு ராமதாஸ் தனித்தனியாரு தனித்தனியா முடியலக பாத்துக்கிட்டு இவங்க போறா உன்னைய முழுச்சாலையில இவனை கேட்டாகும். அதுக்குதான் அவர்தான் ரூம் பாய். மாட்டேன்னு இவ மாட்டேன்னு சொன்னதுக்கு மனமதிரே மாட்டேன்னு மாட்டேன்னு சொன்னதுக்கு மனமதிரே கேட்டாகும். அதேதாப்பா. சிங்கினா சிங்கியாட்டா செருச்சாங்க பத்தி வளர்ந்து தும்பியாட்டா சிங்கியாட்டியா செருச்சாங்க ஏன்னா இந்த கூட்டம் நம்ம மட்டும் பார்க்க வரல. உள்ள இருக்காவர் தம்மராக்கி அண்ணன் பாதர்வல்லை பாதர்வல்லை தானே பேரு முத்துப்பாண்டி அவர் சார் 100 ரூபா அம்பளிப்பு அவத்தி வாங்கி கொடுத்தேன். நான் ஒரு பிச்சைக்கார போதையில பின்னாடி யாரும் தெரியாம அம்பளிப்பு பெருமைப்படுத்தி அண்ணன் முத்துப்பாண்டி அன்பளிப்பு வந்துருச்சா? முத்துப்பாண்டி ஐயோ என்னப்பா கையிலே கட்டி தர்ற உணர்ச்சி வசப்பட்டு டவுசரை கட்டிடுறாரு. வெளியே கட்டு போக மாட்டான். அருகில் வாங்க ஆசையா தாங்க சூத்து மாதிரி இருக்கு. அழுத சூத்து மாதிரி இருக்கு. வா பக்கத்துல வா. எதுக்கு அண்ணே கொட்ட நாய் ஊழ விட்டா மயிறு மாதிரி இருக்கும். ஜாம் करता है विचार चीजा சுவை புகைப்படுவது உடல் நலத்துக்கு தீங்கானது. லக்ஸ் சூப்பர் கட்டு விளங்கும் ராணுவ வீரன் படம் போட்டாங்க. படம் பார்க்கும் போதே இந்த மாட்டாரு பணம் விட்டு போனா நம்மளை கொண்டுருவோம். இது வந்து உடம்புக்கே திங்கு. சீக்கு லைன் பேசாதீங்க. நான் தங்கச்சி மாதிரி இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா ஒரு அரை அரைஞ்சு ஒன்னு எட்டு என்ன சம்பளமே வேணாண்டு போயிருவேன். பொழுதனைக்கு தங்கச்சி சரி விடுங்க மாமா, கோவப்படாதீங்க. மாமாவா ராமதாஸ் விசிட்டிங் கார்டு கேட்பானே. பொம்பளை ஆம்பளையான பிசின் எடுத்துட்டு வாங்க. வேணா செக் பண்ணி பாக்குறீங்களோ? வேணாமா? வாங்கப்பா, உங்களுக்கு பிடிச்சிருச்சு. நீ என்னப்பா வெளியே இருக்க மாதிரி உட்காந்துருக்க? மொய கண்ணி கட்டிய மாதிரி என்ன பிடிச்சிருக்கு? அதெல்லாம் நம்ம பங்காளி.
அண்ணே ஆனவளதா புரிய ரொட்டி வாங்கி தரேன் குப்பரை போடு. ரொம்ப அணைக்காதீங்க. இது ஒரு டைம் தானே அணைக்கிறேன், மத்த நேரம்லாம் உள்ள வந்த மாதிரியா பண்றேன். உங்க பேரு? உங்க 4 பேரும் இங்க வந்துருவாங்க. ரைட் இஸ் ஃபாரஸ்ட். என் பேரு உங்க பேரு? என் பேரு அண்ணா. மட்டார். என் பேரு மட்டீர். தலைக்கருவர் தயிர் மோர் நெய் நெய் உப்பு. என்ன சமய குறிப்பா? ஐ லவ் யூ. யார பத்தி இந்த வார்த்தையை சொன்னீங்க? ரொம்ப நடிக்காத எரிச்சலா இருக்கும். வாட்ஸ்அப்ல முழு வர்றாங்க. அவங்க எல்லாம் மை பிரதர்ஸ் தப்பா பேசுறாங்க. ஏன் டவுசரோட வர்றாங்க? எப்படி இருக்குன்னு அளவா காட்ட வர்றாங்க. வேற ஒண்ணும் விளம்பரத்தை நடிக்க வேலையை பாருங்க. எப்படி தெரியுமா அந்த காதல்? காதலா பண்ண போறேன். காதல் எப்படி இருக்கும்? சூடம் சாம்பிராணி மாதிரி இருக்கும். சூடமா இறஞ்சு இருந்துச்சுன்னா அது ஃபெயிலர் காதல். அப்ப பத்தி மாதிரி நின்று இருந்தா அதே உண்மையான காதல். அப்ப பத்தி மாதிரி நிக்குமா? எப்படி கருத்து சொல்றேன் பூரா இறுகி போய் உட்காந்து பாப்போம். செம்பரணி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு செந்து கட்டம் பாடதம்மா ராக மனசு. செம்பரணி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சு செந்து கட்டம் பாடதம்மா ராக மனசு. அக்கம் பக்கம் யாரு ஆடுகாரது சுத்தி முத்தி பார்க்கையிலே தங்கமோ காணல். செம்பரணி தோட்டத்திலே உனக்கு தொழில் வச்சு போட்டு காதல் செல்லு தாக்கலை பார்த்தவுடன் எனக்கு எப்படி வந்துருச்சுன்னா யாரு கண்டா இருட்டுல 9 யாருக்கு தெரியும். வேணா லைட் அடிச்சு வேணா பாரு. பேச்சு செல்லு இருந்தாலும் எப்படி இருக்குதா? பூசக்கேத்து பூவிது நேசத்தான பூத்தது பூத்தது யாரு பார்த்தது. பூசக்கேத்து பூவிது நேசத்தானே பூத்தது பூத்தது பார்த்தது. மேல போட்டதாவடியே வேலையாய் போனது சீலையில் திருடுவதோ போனது கொக்கு கொண்டு கொக்கு போடுது. பூசக்கேத்த பூவிது நேசத்தானே பூத்தது பூத்தது யாரது பார்த்தது. பாவாடு கட்டையில பார்த்தேன் நீ மச்சம் ஆனாலும் நெஞ்சுக்குள்ளே ஏதோ அச்சம். காத்து போட்ட கல்யாணம் அச்சு வெள்ள பேசுற ஆள தூக்குற கொஞ்ச நேரம் பாரு நான் அமௌண்ட் கேட்கிற. என்ன பார்த்து என்ன கேட்கிற
ஊரெல்லாம் உன்னை பத்தி பெருவாய வெள்ள வாய் வார்த்த பொம்பளைக்கு போதாது உள்ள கண்ணாட போல ஒரு பாதை இல்லை சுத்தி வந்து நீ சோப்பு போடு கொஞ்ச நேரம் பாரு நான் மயிரபுரம் இந்த பாட்டு என்று கேட்டு என்ன எண்ணி மாத்துறேன் கால நீரம் கோடி போட்டு மாலை வந்து மாத்துறேன் பூஜை பேச போகுது காண போட்டது கூட்டதை யாரது பார்த்தது நீளம் போட்டதாக நீ வேலையாகி போனது சீலை இழுத்து விடுவதும் வேலையாகி